அனைவருக்கும் வணக்கம். ஆர்பி உதயகுமார் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் தான் நாட்டோட பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எடப்பாடி பழனிசாமி பார்த்துருந்தாலே கக்கப்பக்கன்னு சிரிச்சிருப்பார் அவர். என்னன்னா நம்மளை இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஆர்வி உதயகுமார் இப்படி சொல்லும்போது அவருக்கே கொஞ்சம் கூச்சமா இல்லையான்னு தெரியல. கட்சி என்ன நிலைமையில் இருக்குது, யார் நமக்கு ஓட்டு போட போகிறா, எல்லா இடங்களையும் பூத் கமிட்டி அமைக்கிறது கூட ஒருத்தருமே கிடையாது. இங்கே கட்சியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, பிரச்சாரத்துக்கு பண்ணுறதுக்கு யாருமே வரலை. வேட்பாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காசு யாருமே நமக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த காசை செலவு பண்ணிட்டு அவன் போயிட்டு. எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் பிரதமராக வருவாருனா எப்படி பிரதமராக வருவாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேட்பாளரை பூராத்தையுமே ஒரு டம்மியான வேட்பாளரை போட்டாச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி திமுக என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்குறாரு. தன் மீது இருக்கிற ஊழல் வழக்குகளை மாட்டிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவோடு அப்படியே அனுசரணையாக போயிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து மக்கள் எப்படி ஓட்டு போடுவான்? கையில் இரட்டை இலை சின்னம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுவான்னு அர்த்தமா? இப்போ 39 தொகுதிகளிலுமே ஒரு சர்வே மாதிரி எடுத்து எடப்பாடி பழனிசாமி கையிலையும் கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்னா அநேக இடங்களில் இது 4வது இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை தான் உருவாயிருக்காமா. இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மிக அதிர்ச்சியில் இருக்காராமா. இதை இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிமுக 1 2 கூட பிரியலை, 4 பிரிஞ்சு கிடக்குது. ஆர்பி உதயகுமார் இப்படிலாம் சொல்றாரு. அதிமுக என்ன லட்சணத்தில் இருக்குன்னாவது அவர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டாமா? நம்ம எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்துட்டோம்னா நம்ம தான் கட்சின்னு சொல்லி நினைக்கிறதா? ஆர்பி உதயகுமார் வெளியில் போய் நின்று எனக்கு ரெட்லைக்கு ஓட்டு போடணும், எவனும் ஓட்டு போட மாட்டான், கள்ளத்துக்கு அடிக்க வருவான், ஓடிப்போடா இந்த பக்கம் ஓட்டுன்னு சொல்லி நீ கேட்டு வராத அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி அதிமுக இருக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு தூவம் போட முடியுமோ அந்த அளவுக்கு தூவம் போட்டுருக்காரு. ஒன்று மறந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் தான் நாட்டோட பிரதமர்னா எதுக்குங்க அடுத்தது போய் நீட்ட சொல்கிறீங்க? ஏன் அவங்க அதிமுகவில் யாருமே கிடையாதா? ஏன் நீங்கள் தான் இருக்கீங்கல்ல உதயகுமார், நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கம் கை நீட்ட சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பிரதமராக வந்துடலாம். இதையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் யார் கை நீட்டாலோ அவர் தான் பிரதமர்னா முதல்ல நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், நம்ம என்ன தகுதியில் இருக்கிறோம், நமக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோமா, டெபாசிட் போவோமா, 2வது இடத்தையாவது தக்க வைப்போமா, இல்லை 3வது இடத்துக்கு போயிருமா, இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக தத்தளிச்சு கிடக்கு. இதில் வேற எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் இது பிரதமர் வேட்பாளராக வருவார் அப்படிங்கிற சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் கேலியாக போட்டிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி கை நீட்டுறவர் கண்டிப்பாக பிரதமர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி கீழே ஒரு வரிகளை சேர்த்துருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி சிறுவம்பாளையத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு, அதை ஜூன் 4ஆம் தேதி. அப்போ அந்த டிவியில் பார்ப்பாரு. அப்போ அறுதி பெரும்பான்மை யார் இருப்பாங்களோ அவங்க தான் நாட்டோட பிரதமர், இவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி கை நீட்டுவார். அதைத்தான் அவர் செய்ய போகிறாரு, வேற எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கான ஒரு பதிவை போட்டிருந்தார். உதயகுமாருக்கு உண்மையிலேயே துணிச்சல் வேணும். இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் அது பேசுகிறாரு பார்த்தீங்களா? உண்மையிலேயே உதயகுமார் கிரேட் தான். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நாம் என்ன தகுதியில் இருக்கிறோமோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசினாதான் அந்த வார்த்தை நல்லா இருக்கும், அந்த செய்தியாளர் சந்திப்பும் நல்லா இருக்கும். தகுதிக்கு மீறின வார்த்தைகள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை உதயகுமாருடைய செய்தியாளர் சந்திப்பு அதுக்கு ஒரு சான்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.